சாட்டர்டே எபிசோடில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருச்சு. கூட 2 பிட் எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையா கரெக்டாக தெரியாது. ஆனால் நான் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அமித்துக்கு கேப்டன்சிக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் கேப்டன்சியில் மற்றபடி எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் அவர் கொஞ்சம் பாரு அமரத்துக்கிட்ட சாஃப்டாக நடந்துக்கிட்டார். எதுவுமே அவங்கள எதிர்த்து எதுவுமே சொல்லலை. ரொம்ப சாஃப்டாக பேசியிருப்பார். அந்த மீட்டிங் நடக்கும்போது கூட பாரு மற்றவங்க பேசும்போது ஒரு லைன் கூட கம்ப்ளீட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. அதை தான் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அண்ணாக்கு கமருதீன் சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு பயங்கரமான ரோஸ்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் எப்போவுமே இப்படி பிளைண்டாக கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிற மாதிரி ரோஸ்ட் கிடச்சிருக்கு. இது நல்லது தான். ஏன்னா 2 பேர்த்தோட கேமையும் அது இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா வினோத் அண்ணா சப்போர்ட் இருக்கிறதுனால கமருதீனும் கொஞ்சம் கூடுதலாக போகிறாரு. வினோத் அண்ணாக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட கேமை அவர் தான் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக தேவையான விஷயம் தான். அப்புறம் இந்த பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக திவ்யா கணேசனுக்கு ஒரு நீதி கிடச்சிருக்கு. பாவம், அந்த பொண்ணை இது வரைக்கும் ரோஸ்ட் மட்டுமே தான் பண்ணியிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ நல்ல குவாலிட்டிஸ் இருந்தோம். திவ்யா கணேசனுக்கு அந்த எதுவுமே ஒரு அப்ரிசியேஷன் ஒன்று கிடைச்சதே கிடையாது. நீதியும் கிடைச்சது கிடையாது, நியாயமும் கிடைச்சது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக அவங்களுக்காக மற்றவங்கள ஒரு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய் சார். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சண்டேல பார்த்துட்டு இருந்தவங்க அத்தனை பேரையும், அமித் பார்கவ், கானா வினோத் அண்ணா அண்ட் ரம்யா 3 பேர் இருந்திருப்பாங்க. சாண்ட்ராவும் இருந்திருப்பாங்க. யாருமே ஆனால் எந்திரிச்சு போய் ரம்யா வெளியில் வர முடியாது, கம்பியை பிச்சுட்டு வர முடியாது. மற்ற 3 பேர் வெளியில் தான் இருந்தாங்க. பார்வதி கிட்டே நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, அப்படி ஒரு விஷயமே நடக்காது. ஸோ மற்ற 3 பேர்கிட்டையும் அவங்க போயிட்டு சண்டையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏன் போகல அப்படிங்கிற மாதிரி விஜய் ரோஸ்ட் கொடுத்துருக்காரு. பட் இப்போ எல்லா இடத்துலையுமே இது எப்படின்னா, அவருக்கு விஜய்ஸ்க்கு தேவையான ஆட்கள் இன்வால்வ்டுனா அந்த சண்டையை ஏன் போட்டிங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாரு, மற்றவங்க ஏன் தடுக்கலைன்னு கேட்குறாரு. இவங்களை யாராச்சும் திட்டுனா இவங்களை ஏன் திட்டுனீங்கன்னு கேட்குறாரு. அதை மற்றவங்க தடுத்தாலும் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ பேசிக்கலி அவருக்கு யார் தேவையோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தேவை டிஆர்பி, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ அது ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் இந்த என்டையர் எபிசோடுக்குமே பார்வதியையும் கமருதீனையும் மைக்கை ரிமூவ் பண்ணி உட்கார சொல்லியிருக்காரு. அது மும்தாஸை இவங்க கமல் சார் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதே மாதிரி கமல் சார் பார்த்து இவர் இப்போ காப்பி பண்ணாலுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன். அவரை பார்த்து விஜய்ஸ் காப்பி பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை. ஸோ 2 பேரையும் மைக் ரிமூவ் பண்ணி உட்கார சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா 2 பிட்டை சேர்த்து போட்டாங்க எல்லாரும். அதெல்லாம் உண்மையாக இல்லையா தெரியாது சொன்னால அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே கமருதீன் சண்டை நடந்திருக்குல்ல, அதில் கமருதீனுக்கு ஒரு ரோஸ்ட் அண்ட் எஃப்ஜே பாரு சண்டை நடந்துச்சுல, அதில் பாருக்கு ஒரு ரோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ரிலேபிளாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சாட்டர்டே எபிசோட்லேயே ரம்யாஜு எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் சாண்ட்ரா தான் எவிக்டட். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஐ மீன் சண்டே எபிசோடில் இப்போ வரைக்கும் சாண்ட்ரா தான் எவிக்டட். ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.